இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, உங்களோட வீட்டு மின் இணைப்பில் இருக்க பேரில் ஏதாச்சும் நேம் கரெக்ஷன் நீங்கள் செய்யணும்னா அதற்கான ப்ரொசீஜர் என்ன என்பதை பற்றியும், அதற்கு என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். உங்களோட நேமில் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, அதை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆதார் கார்டு மற்றும் இபி பில் ரிசிப்ட் தேவைப்படும். ஏன்னா வந்து டைரெக்டாக நீங்கள் இபி ஆஃபீஸ் போயிட்டு இது சம்மந்தமாக லெட்டர் எழுதி கொடுக்கணும். அதிலே வந்து இந்த ஆதார் கார்டு ஜெராக்ஸ் மற்றும் இபி பில் ஜெராக்ஸ் ரெண்டுமே அட்டாச் பண்ணி தான் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் சப்மிட் பண்ணி 15 to 30 டேஸ்க்குள்ளே வந்து நேம் கரெக்ஷன் பண்ணுறாங்க. லெட்டர் எப்படி ரைட் பண்ணுறது, அதற்கான ப்ரொசீஜர் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அனுப்புனரில் பார்த்தீங்கன்னா உங்களோட பெயர், உங்கள் ஊர் பெயர், திருப்பெயர், பின்கோட் நம்பர், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக என்ட்ரு பண்ணணுங்க. அனுப்புனர் என்ட்ரு பண்ண பிறகு அடுத்ததாக பெறுநர் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. பெறுநரில் வந்து உதவி மின் பொறியாளர் என்ட்ரு பண்ணுங்கள். அடுத்ததாக மின் வாரிய அலுவலகம் சொல்லி என்ட்ரு பண்ணிவிட்டு அந்த அலுவலகம் எந்த ஊரில் இருக்கோ அந்த ஊர் பேர் மென்ஷன் பண்ணிவிட்டு அதற்கு அடுத்ததாக ஐயா வணக்கம் சொல்லி மென்ஷன் பண்ணுறங்க. பொருள் பார்த்தீங்கன்னா மின் இணைப்பில் பெயர் திருத்தம் செய்து தர வேண்டி விண்ணப்பம் சொல்லி என்ட்ரு பண்ணிடுங்க. அதற்கு வந்து நான் மேலே குறிப்பிடப்பட்டுள்ள முகவரியில் வசித்து வருகிறேன், எங்களுடைய வீட்டு மின் இணைப்பு எண் சொல்லிவிட்டு உங்களுடைய வீட்டு இபி சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் வந்து ஃபுல் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள். கிட்டத்தட்ட 11 டிஜிட் நம்பர் வரும். அதை என்ட்ரு பண்ணிவிட்டு எனது ஸ்பெயர்னு சொல்லிவிட்டு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாத நேம் என்ட்ரு பண்ணிவிட்டு மின் இணைப்புன்னு சொல்லிவிட்டு கரெக்டாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கொடுக்குற நேம் என்ட்ரு பண்ணிவிட்டு என்று பெயர் எழுத்துப்பிழையாக உள்ளது, எனது பெயரில் உள்ள எழுத்துப்பிழையை திருத்தம் செய்து தருமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்னு சொல்லி என்ட்ரு பண்ணுங்கள். அதற்கு இப்படிக்குன்னு உங்களுடைய சிக்னேச்சர் என்ட்ரு பண்ணிவிட்டு அந்த இடத்துடைய பெயர் எந்த தேதியில் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுறீங்களோ அந்த தேதியை மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த லெட்டர் கூட வந்து உங்கள் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் மற்றும் இபி பில் ரிசிப்ட் ஜெராக்ஸ் ரெண்டுமே அட்டாச் பண்ணி சப்மிட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து அதை வந்து ஹெட் ஆஃபீஸ் ஸ்கேன் பண்ணுவாங்க. அதை அவங்க செக் பண்ணிவிட்டு வித்தின் 30 டேஸ்க்குள்ளேயே வந்து கரெக்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. கரெக்ஷனாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். இதுதான் வந்து பெயர் திருத்தம் செய்வதற்கான மெத்தட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக அப்படிங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு சின்ன கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.